ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு பயணமாகியுள்ள நிலையில் அது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். பரபரப்பான தமிழக அரசியல் சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி வந்துள்ளார். இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பாஜகவின் பல்வேறு மூத்த தலைவர்களை நேரில் சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலை அவர்களின் இன்றைய டெல்லி பயணம் கடந்த வாரம் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவின் மூத்த தலைவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருப்பதும் அதிமுக மற்றும் பாஜக இடையே மீண்டும் கூட்டணிக்கு இணக்கமான சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக பரவலாக பேச்சு எழுந்திருக்கும் நிலையில் அண்ணாமலை அவர்களின் இன்றைய டெல்லி பயணமும் அவரது பல்வேறு சந்திப்புகளும் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இன்றைய சந்திப்பின் போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜக மற்றும் அதிமுக இடையே மீண்டும் கூட்டணிக்கு இணக்கமான சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தாலும் அது இன்னும் முழு செயல் வடிவம் பெறவில்லை. அது குறித்து முறையாக இன்னும் அறிவிப்பும் வெளியாகவில்லை. இருப்பினும் அதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த உறவை அடுத்த கட்டமாக முன்னெடுத்து செல்வது, இரு கட்சிகளுக்கும் இடையே ஒரு சுமூகமாக உறவை பேணுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அண்ணாமலைக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக அதிமுக தலைவர்களையோ அதிமுக தலைமையோ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம். இந்த உறவை பாதிக்கக்கூடிய வகையில் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம். மக்கள் பிரச்சனைகளில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து குரல் எழுப்புவது, போராட்டங்களை முன்னெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முறிந்ததற்கு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு, அதிமுக தலைவர்களை சீண்டும் வகையில் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவித்தது, விமர்சனங்களை முன்வைத்தது தான் மிக பிரதானமான ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. இத்தகைய சூழலில் மீண்டும் கூட்டணிக்கு சாதகமான இணக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த உறவையும் அந்த இணக்கமான சூழலையும் சீர்குலைக்கும் வகையில் பாதகமான எந்த விதமான கருத்துக்களையோ செயல்பாடுகளையோ மேற்கொள்ள வேண்டாம். ஒரு இணக்கமான அணுகுமுறையை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக மேலிடத்தின் சார்பில் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவை தவிர தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு மக்கள் நல பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் இன்னும் தீவிரமாக முன்னெடுத்து செல்வது, ஆளும் கட்சிக்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட சில அறிவுரைகளும் வழங்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக டாஸ்மாக் கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வழங்கியிருப்பது, தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சூழல், அதேபோல போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்திருப்பது உள்ளிட்ட விவகாரங்களை மக்கள் மத்தியில் இன்னும் தீவிரமாக முன்னெடுத்து செல்லும்படியும், இது தொடர்பான போராட்டங்களை மக்கள் மத்தியில் தீவிரமாக முன்னெடுத்து செல்வது, ஆளும் திமுகவுக்கு எதிரான விமர்சனத்தையும் அரசியலையும் தீவிரமாக முன்னெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தந்தி டிவிக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் ரமேஷ்குமார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.